வணக்கம் நேர்களே. கார்டியோ லைஃப் ஃபிட் வழங்கும் ஆரோக்கியமான சுவை நிகழ்ச்சியில உங்களை தான் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சில்லி சீஸ் சாண்ட்விச் அண்ட் ரொம்ப டேஸ்டியானது. ஃபட்டாஃபட் செஞ்சிடலாம் அதை அண்ட் ரொம்ப நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும். எப்படி வந்து ஒரு டிஃப்ரெண்டா நல்ல டேஸ்டியா நல்ல நியூட்ரிஷியஸ் இன்கிரீடியன்ஸோட பண்றோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஐம் ஷூர் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிடுவீங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் டைம் இல்லைன்னா வந்து சில்ட்ரன் ஹாலிடே டைம்ல வந்து குரூப்பா வரும்போது நீங்களும் ஈஸியா பண்ணிட்டு உங்க சில்ட்ரனோட நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ரொம்ப நல்லா ஸ்நாக்கியா இருக்கும். இல்லைன்னா லேடிஸ் கெட் டுகெதர் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு டிஷ் இது. ஸோ ஐம் ஷூர் யூ வில் ரியலி என்ஜாய் இட். இன்னைக்கு நம்ம யாரு கெஸ்ட் வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வழங்கும் ஆரோக்கியமான சுவை. சோ ஹாய் சஷ்மிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? and hi viewers also. இப்போ நம்ம வந்து இருக்கிறது சஷ்மிதா கார்டியோ லைஃப் ஃபிட் வழங்கும் ஆரோக்கியமான சுவை நிகழ்ச்சியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னொரு ரொம்ப நல்ல ஒரு பிரெட் வச்சு ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஸ்நாக் பண்ண போறோம். இது என்னன்னாக்க வந்து சில்ட்ரன் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தாலும் லைட்டா பொரிக்கணும். இப்போ எக்ஸாம் ஹாலிடேஸ் போகும்போது நம்ம இதை வந்து சாண்ட்விச் மாதிரி எடுத்துட்டு போகலாம். இந்த மாதிரி டைம்கள்ல வந்து இந்த மாதிரி சாண்ட்விச்சஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இது எனி டைம் சாப்பிடலாம். வெயில் காலத்து சாப்பிடலாம், மழை காலத்து சாப்பிடலாம், எப்போ வேணாலும் சாப்பிடலாம். எக்ஸாம் டைமா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக்கா இருக்கட்டும், லேடிஸ் கெட் டுகெதர் ஆகட்டும், ஃபேமிலி ஸ்நாக் டைமா இருக்கட்டும், எப்போ வேணாலும் இது சாப்பிடலாம். ஓகே, ஸோ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து சில்லி சீஸ் சாண்ட்விச் இது. ஸோ இதுக்கு வந்து நம்ம சாண்ட்விச் மேக்கர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுல வந்து என்னன்னா இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். பச்சை மிளகா, பூண்டு, தயிர், பிரெட், வேக வைத்த கார்ன், தக்காளி சாஸ், சீஸ், பாப்ரிகா. ஸோ இதை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். நான் முதல்ல என்ன பண்ண போறேன்னா இதுக்கு வந்து ஒரு சாஸ் பேஸ் ஒன்று அப்பார்ட் ஃப்ரம் திஸ் திங். இந்த தக்காளி சாஸ்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு தான். பட் எனக்கு வந்து நான் ஒரு நைஸ் ஒரு ஃபில்லிங் சாஸ் ஒன்று ரெடி பண்ண போறேன். இது வந்து என்னன்னாக்க வந்து பச்சை மிளகா, இது வந்து இடிச்சு வச்சிருக்கேன் பச்சை மிளகாவை. பட் நாட் ரெக்வயர்ட், அதை அப்படியே ஃபுல்லா போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியா பிளெண்ட் ஆகுங்கிறனால அப்படி வச்சிருக்கேன். பூண்டு கொஞ்சோண்டு, சரியா? அப்புறம் வந்து இந்த ஹங் கர்ட்ஸ் எவ்வளோ திக்கா இருக்கு பார்த்தீங்களா? அப்பதான் இந்த பேஸ்ட் நல்லா வரும். ஓகே, அப்புறம் பாப்ரிக்காங்கிறது இட்டாலியன் பச்சை மிளகாவோட வெர்ஷன் அது. ஓகே, இந்த இது வந்து நம்ம அரைச்சிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு. ஓகே, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு சாஸ் மாதிரி வந்துருச்சு. இது நல்லா க்ரீமியா இருக்கு பார்க்கிறதுக்கே. ஸோ இது வந்து இந்த சாஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னாக்க வந்து கொஞ்சோண்டு இந்த நம்ம கார்டியோ லைஃப் ஃபிட் இருக்கு இல்லையா, இதுல நான் கொஞ்சம் இந்த கார்னை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து கார்னை ரோஸ்ட் பண்ணிட்டு so that it will be nice. கொஞ்சமா சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம் இருக்கு. இதுக்கும் கொஞ்சம் லைட்டா, பிகாஸ் வேற ஒன்றும் இன்க்ரீடியன்ஸ் இல்லை இல்லையா, சால்ட்டி இன்க்ரீடியன்ஸ் வேற ஒன்றும் இல்லை. இப்போ வாட் வில் டூ இஸ் இந்த பிரெட் இங்கே இருக்கு, and then we have this cheese also.
இந்த பிரெட் வந்து we can cut the corners இல்லனா we can just leave it because அதுல போடுறோம் இல்லையா நம்ம. சோ இத வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம். we will use this any cheese slice இருக்கலாம் இல்ல உங்களுக்கு சீஸ் துருவல்லாம் இருக்குனா அது கூட எடுத்துக்கலாம். அது ஒண்ணும் இஷ்யூவே கிடையாது. கொஞ்சம் வெடிக்கும் அது. இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா again I'll add some more paprika to it, so கொஞ்சம் நல்லா ஸ்பைசியா இருக்கும் அது. because இந்த bread நல்லா திக்கா இருக்கு. it's a nice sandwich bread. இது வந்து I put little bit of paprika. the taste கொடுக்கிறதுக்கு. கார்ன் நல்லா ஆயிடுச்சு, நல்ல பிரவுன், நல்ல கோல்டன் ஆயிடுச்சு. ஆமா. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த சாஸை வந்து we'll just apply it on this இந்த yogurt இருக்கு இல்லையா. இது வந்து இந்த பச்சை மிளகாய்லாம் நமக்கு அதுல இருக்கனால இது நைஸ் அண்ட் ஸ்பைசியா இருக்கும். பார்க்க நல்ல ஸ்மூத் லேயரா இருக்குது. ஆமா. நம்ம கார்ன் கூட நல்ல நல்ல கோல்டன் கலர்ல இருக்குது. ஓகே. இது மேல வந்து we'll keep one layer of this cheese slice. and then இந்த இது இருக்குல்ல இது மேல அப்படியே போட்டுடலாம். இவ்வளோ வாசனையா இருக்குல்ல. ஆமா, நல்ல ஸ்மெல். அதுக்கப்புறம் நடுவில் என்ன பண்ணலாம்னா இந்த சாண்ட்விச் மேக்கர்ல வந்து நம்ம ஆயில் வச்சு நம்ம கிரீஸ் பண்ணிடலாம். அதுவும் அந்த கார்டியக் லைஃப் ஆயில் வச்சு லைட்டா. ஆமா, கார்டியாஃபிட் ஆயில் இதுல இருக்கு. இத வச்சு நல்லா இது வந்து this is ஒரு silicone based heat resistant material. ஓகே சச்சா. இப்போ we can add this. okay, இது நம்ம plain-ஆ சாப்பிட வச்சுப்போமா, because it will be very nice and tasty. okay, இப்போ if required நம்ம இந்த மேல் லேயர்லயும் we can add some of this. okay, லேயர் கவரிங் மாதிரி. ஆமா, நல்லா இருக்கும். so that so it just looks like ஒரு இந்த மயோனீஸ் மாதிரி இருக்கு. so இப்போ வந்து இத வந்து நான் இந்த crust I am not decrusting it. இது fresh sandwich இருந்தா it's very essential அந்த crust எடுக்கணும் அப்படினா இதுக்கு அது ஃபைன் இது. ஓகே, ஓகேயா. இந்த ஜஸ்ட் இந்த பிரஷ்ல இருக்க ரிமைனிங் ஆயில் you can just wipe it on this. ஓகே, சோ அதுக்குள்ள நம்ம வந்து just காம்ப்ளிமெண்ட். நல்ல ஸ்வீட்டா ஸ்பைசியா இருக்கு. ஸ்பைசினா வெரி நைஸ். இது மட்டுமே கூட சாப்பிடலாம், அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த ஆயில் அந்த தெரியவே இல்லை. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இன்ஃபேக்ட் இது இவ்வளவு நேரம் வதக்கியும் வந்து அந்த அந்த ஜூசினஸ் ஆஃப் தட் இது ட்ரை ஆகாம ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணுது இல்லையா இந்த ஆயில். இட்ஸ் வெரி நைஸ். சோ இத வந்து நம்ம you can just check this out again. இப்போ வந்து சஷ்மிதா இத நம்ம ஓபன் பண்ணி பார்த்திடலாம். நல்ல ஸ்டீமியா இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு, நல்லா டோஸ்டா இருக்கு. இது வந்து ஆஃப் பண்ணிட்டேன்.
ஃபில்லிங் வந்து நல்ல ஹாட் அண்ட் ஸ்டீமியா இருக்கு. ஸோ சஷ்மிதா இது வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இதை டேஸ்ட் பார்த்துடலாம். இப்போ அது வந்து நல்லா கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கனாலே வந்து இது எவ்வளோ நல்லா சீஸியாக ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? அண்ட் ஆல்சோ வெரி வெரி ஈஸினி. நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இதில் யூ கேன் யூஸ் இட் அஸ் அ டிப்பு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ஜூஸியா சீஸியா. ஆமா, டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு டிஷ் இது. டக்குன்னு பண்ணக்கூடியது. அண்ட் ஆல்சோ ஃபில்லிங் ஆல்சோ இல்லையா? எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் இந்த டிஷ். ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரியலி வெரி நைஸ். அதாவது நல்ல அந்த மசாலா வந்து ரொம்ப நல்லா உள்ள நல்ல டிஃப்ரெண்ட் ஃபில்லிங்கா இருக்கு. அண்ட் இந்த கார்லிக்லாம் போட்டதுனால வந்து ரொம்ப பிளெயினா போரிங் மசாலாவா இல்லாம இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்டாவும் இருக்குது. ஸோ நேர்லயே ஐம் ஷூர் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க இந்த சில்லி சீஸ் சாண்ட்விச்சை. அண்ட் ஈஸியா செய்யலாம். என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க இப்பவே போய் செய்யுங்க. அண்ட் நாட் ஒன்லி திஸ்,